சிந்து பெருவி அடுத்த வார எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, சிந்துவ அடிச்சதுக்காக மகா மேல வந்து பைரவி தான் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்க. அதனால போலீஸ் வந்து மகாவ அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. மகா வந்து எவ்வளவோ வந்து முரண் புடிச்சாலும், வரவே மாட்டேன்னு சொன்னாலும், அவங்கள வற்புறுத்தி எப்படியோ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிர்றாங்க. இதுக்கப்புறம் சிவாக்கு, அன்னபூர்ணிக்கு எல்லாருமே விஷயம் தெரிஞ்சு வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில அன்னபூர்ணி ஓவரா ஸ்டேஷன்ல வாயடிச்சனால பார்த்தீங்க அப்படின்னா, போலீஸ் வந்து அன்னபூர்ணிய அடிச்சிடுறாங்க. ஒரு அறை விட்டோனே கரெக்ட்டா அந்த நேரத்தில சிவா, அன்னபூர்ணி, சிந்து எல்லாமே வராங்க. வந்ததுக்கப்புறம் வந்து எதுக்கு அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க மகாவ. தெரியாம வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது சிந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிந்துவ திட்டுறாங்க. ஆனா சிந்து வந்து அவங்க பண்ணவே இல்ல. பைரவி தான் இப்படி பண்ணியிருப்பா போல. பைரவி மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிந்து வந்து அமைதியாவே இருக்காங்க. அவங்க மேல பழிய போட்டுட்டு அமைதியாவே இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து சிந்துவே பார்த்தீங்க அப்படின்னா, நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிலாம் சொல்றாங்க. அவங்க தான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்களா, இதுக்கப்புறமும் நீ ஏன் விட மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்குறாங்க. நீங்கலாம் இருக்கனால அவங்க பயந்துகிட்டு கூட சொல்லலாம்ல. இப்படியே விட்டா இவங்களலாம் வந்து அடக்கவே முடியாது. இவங்க திரும்ப திரும்ப அடிச்சு கொடுமை பண்ணிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, மகாவ வந்து போலீஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகப்போது? போலீஸ் வந்து மகாவ ரிலீஸ் பண்ணுவாங்களா? இல்லையா? மகாவோட நிலைமை என்ன ஆகப்போகுது? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி உள்ள ஐஸ்வர்யாவோட விஷயம் வந்து வெளிய வருதா? அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.